வணக்கம் சொன்னாங்க. சாப்பிட்டீங்களா? வந்து கடவுள் இந்த சின்ன பொண்ணுங்க வாழ்க்கையை தான் வீணாக்குறார். நிறைய பொண்ணுங்களை பார்க்குறேன், வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு குழந்த இருக்குது, இல்லைன்னா 2 குழந்த இருக்குது. ஒரு 25 வயசில் கட்டி கொடுக்குறாங்கன்னா, ஒன்று 22 23 வயசுலே, ஒரு 28 29 வயசுலே அந்த பிள்ளைங்க கணவனை இழந்துடுதுங்க. 2 பிள்ளைங்கள ஆகி போகுது, வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆனால் பார்க்குற ஆம்பளைங்க அந்த பொண்ணை என்னென்னா பேசுகிறாங்க, என்னென்னா போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் கணவன் இருக்க பணத்துக்காக இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க வாழ்க்கையில் கடவுள் ரொம்ப விளையாடுறாரு. ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி இல்லை, ஏதோ 100ல் 1 அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டு இந்த பிள்ளைங்கள வச்சுன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படுறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, சும்மா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு சும்மா அவள் தலை கூட செய்ய மாட்டாள், சாதுவாக ஒரு புடவை கட்டிக்கின்னு போனாலே தெருவில் அவளுக்கு 1000 பட்டம். தப்பாக படலையே அதெல்லாம்? அவள் வாழ்க்கையை இழந்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு பிள்ளைங்களை எப்படி காவந்து பண்ணுறதுன்னு அவள் வேதனைப்பட்டுன்னு 1008 மனசு காவலில் வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேதனைப்பட்டுன்னு அவள் நிற்கிறாள். ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவங்க பேசுவாங்க பாரு பேச்சு, ஐயோயோயோப்பா தாங்க முடியாது. நானும் கணவனை இழந்து தான், நானும் ஒரு விதவை தான், இல்லைன்னு நான் சொல்லலை, நானும் ஒரு விதவை தான். நான் நாளைக்கு சாவ போகிற கிழவனுக்கு கட்டி கொடுத்தா அவன் எத்தனை நாளைக்கு கூட இருப்பான்? 2 வருஷம் இருந்தால் அவன் போய் சேர்ந்துட்டான். அன்னையிலேருந்து இது வரைக்கும் நான் இந்த பொண்ணை காவந்து பண்ணேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன். 5க்கும் 10க்கும் போய் களை வெட்டி வடக்கு வீட்டில் இருந்துக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ அசிங்கம் அவமானப்பட்டேன். இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணுங்க தனிமையில் வாழணும்னா இந்த சமுதாயம் வாழவே விடமாடுது. எப்படி நீ நல்ல முறையாக இருந்தாலும் சரி தான், நீ அப்படியே பத்தினியாக வாழ்ந்தாலும் சரி தான், அவளுக்கு பட்டம் கட்டிடுவாங்க. ஐயோப்பா உலகமாக இது சொல்லுங்கள். அந்த மாதிரி மனுஷால் ரொம்ப ரொம்ப மோசம். அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பாவம் அதுங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு எப்படியோ கஷ்டப்படுதுங்க அந்த பிள்ளைங்கள காவந்து பண்ணுறதுக்கு. அப்பா அம்மா ஒன்று சொல்லுவாங்க, சொந்த பந்தம் ஒன்று சொல்லும், அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆதரித்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் சொல்கிறத வாய் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படுறது அந்த பிள்ளைங்க கடவுளுக்கு தான் தெரியும். அந்த கடவுளுக்கும் கண்ணு கிடையாது. ஏன்னா கடவுளை கடவுள் தான் படைக்கிறாரு, படைச்சிட்டு அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை வீணாக்குறாரு. நானும் என்னை 23 வயசில் கட்டி கொடுத்தாங்க. அந்த கிழவனுக்கு கட்டி கொடுத்து 23 வயசில் 25 வயசுல வாழ்க்கையை இழந்துட்டேன். வாழ்க்கையை இழந்து என்ன பிரயோஜனம்? அதுலேருந்து இது வரைக்கும் இந்த பொண்ணுக்காக நான் வாழ்ந்தேன். நம்ம பொண்ணு இருக்குதே, நம்ம வேறு கல்யாணம் பண்ணிங்கன்னா அதுவும் வாழ்க்கை வீணாக போடுமேன்னு நான் இவ்வளோ எல்லாமும் தூக்கி அப்பால் போட்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனி மரமாக வெறி மரமாக நின்று அந்த பிள்ளைய காவந்து பண்ணேன். அது கடைசியில் என்னை இப்படிலாம் பண்ணிட்டாவ. அது பரவாயில்ல, ஓடி போச்சு காலம். ஆனால் அந்த சமுதாயம் இருக்குது பாரு, இந்த விதவின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பாரு, அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. இந்த சின்ன பொண்ணுங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நான் படாத கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் நம்ம தெருவில் போனால், ஐயோ அவள் வரா, ஒதுங்க போங்க, எதுக்குடி எதிர்க்க வர அப்படின்னு ஒரு பேச்சு. ஐயோ அந்த முண்டை எதிர்க்க வந்தா, எனக்கு அதனால தான் அப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஒரு பேச்சு. எல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்கும். நான் அது என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்குள்ள பொட்டு பூ எல்லாமும் வச்சுக்கிறோம். ஆனால் ஒருத்தனை கட்டின்னு போயிட்டாக்கா, அவன் திடீர்னு இறந்துட்டான்னா அந்த பொட்டு பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு அவளுக்கு விதவின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்றாங்க. ஆனால் தெருவில் நடந்து போகல யாரார் என்னெல்லாம் சொல்கிறாங்க, எதிர்க்கு வரவங்களாம் ஒதுங்கி போகிறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் கடவுள் இந்த சின்ன பொண்ணுங்க வாழ்க்கையை ரொம்ப விளையாடுறாரு. என்ன பண்ணுறது, காலம் கடவுள் அந்த மாதிரி எழுதிட்டாரு. வெறும் ஆம்பளைங்களாக கொண்டு போகிறாரு. நிறைய வயசானதுங்க இருக்குதுங்க, அதுங்க போக மாட்டுது. ஆனால் இந்த அரிய பசங்க தான் அநேகமாக போகிறாங்க, பொண்ணுங்க வாழ்க்கையை விளையாடிட்டு போகிறாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வண்டி ஓடுற பசங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, மெதுவாக போங்க. என்ன அவசரம்?
சொல்லு பார்க்கும். மெதுவாக போங்க, என்ன அவசரமாக இருந்தாலும் கொஞ்சம் வண்டி பார்த்து ஓட்டுங்க, ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க. நம்மளுக்கு இருக்கும் தான், காலம்புற பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாரிச்சு என்ன கூட எடுத்து நான் போக போகிறேன்? ஒன்றுமே இல்லை. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கைக்கு தேவை தான் பணம், இல்லைன்னு சொல்ல. சம்பாதிக்கணும் தான். அதுக்காக உயிரை பணையம் வச்சு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டி பிள்ளைய நல்ல மாதிரியாக பார்த்துக்குங்க. என்ன மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுதுங்க, கஷ்டமாக இருக்குது.